நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய அருமை இரட்சகரும் நம்முடைய ஆண்டவருமாகிய உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களுடைய இல்லங்களில் தேவனுடைய நல்ல செய்தியை விதைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் நல்ல செய்தியாக அப்போஸ்தலர் 1 அதிகாரம், அப்போஸ்தலர் அதிகாரம் 1 வசனம் 8வது வசனம். அப்போஸ்தலர் அதிகாரம் 1 வசனம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அன்பானவர்களே, இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கையில் முக்கியமான ஒரு வசனம். பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சீசர்களை பார்த்து சொல்லும் தருணத்தில் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா யோவான் 20 அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி கொண்டு சீசர்கள் உள்ளே இருந்த அந்த தருணத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை, சீசருடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறி இருந்தது. அவங்க பயந்து இருந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீங்கன்னு சொன்னார். ஏன்னா பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் புறப்பட்டு செல்வீங்க, எனக்கு சாட்சி கொடுப்பீங்க, எங்கும் சுவிசேஷத்தை சொல்லுவீங்க, எல்லா பக்கமும் தெய்வ வசனத்தை நீங்கள் விதைப்பீங்க, உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கும், நீங்கள் எல்லாருக்கும் சாட்சியாக நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும்போது சாட்சியாக வாழ்கிறதுக்கான ஒரு பலம் அந்த சீசர்கிட்ட இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது அதே அப்போஸ்தலர் பாருங்கள், அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாளளவும் ஆண்டவர் பேசி அவங்கள தைரியப்படுத்தினதாக சொல்லப்படுது. பாருங்க 4வது வசனம் பாருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். சில நாளைக்குள்ளே, ஒரு சில நாளைக்குள்ளே இந்த வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு மாறும்னு ஆண்டவர் சொன்னார். சில நாள் தான், கொஞ்ச நாள் பொறுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இன்னைக்கு இப்போ இருக்கிற இந்த பயம் அன்னைக்கு இருக்காது. இப்போ நீங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கிறீங்க, அன்னைக்கு தைரியமாக இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த மனிதர்களை பார்த்து பயப்படுறீங்க, சில நாள் பொறுங்க, அந்த மனுஷங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்கன்னாரு. அல்லேலூயா. வாழ்க்கை
மாறுதலை ஆண்டவர் அங்கே சொன்னார். உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னார். அந்த மிகப்பெரிய மாறுதல் எதன் வழியாக மாறுதல்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரின் வழியாக தான் இந்த மாறுதல். ஆவியானவர் வரல அப்படின்னா இந்த மாறுதல் இல்லை. இன்றைக்கி நடக்கிற ஊழியங்கள் இல்லை. இன்றைக்கு நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் இது பரிசுத்த ஆவியானவர் நடத்தி செல்கிற ஊழியங்கள் தான். ஆவியின் ஊழியங்கள், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள். ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் தான் இன்றைய ஊழியங்கள். பரிசுத்த ஆவியானவரே இன்றைய ஊழியங்களாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை அப்போ பார்த்தீங்களா, சில நாளைக்குள்ளே, கொஞ்ச நாளைக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு பயந்து வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. நீங்கள் புறப்பட்டு போனோம். நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போவீங்க. பூமியின் கடைசி பரிந்தமும் பூமியுடைய கடைசி எல்லா வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சியாக நீங்கள் வாழ்வீங்க. நீங்கள் இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சி இருக்கிற மனிதர்கள் கிடையாதுன்னு இயேசு கிறிஸ்து பேசினார். அன்பானவர்களே, அவர் சொன்னபடியே தான் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்கு அப்புறம் தேவனுடைய ஊழியங்கள் ஆரம்பமாகுது. சபை ஊழியங்கள் ஆரம்பமாகுது. அன்பானவர்களே, இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா சில நாளைக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாறும்னு ஆண்டவர் சொல்லுவார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை நீங்கள் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, சில நாளைக்குள்ளே இந்த வாழ்க்கை மாறும். ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ, அப்போஸ்தலர் சீசர்கள் போல் நீங்கள் எதுக்காக பயந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோன்னு நடங்கி கொண்டு இருக்கீங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து வந்த இயேசு சொன்னார், ஒரு சுத்த ஆவி வரும். சில நாள் தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக நிற்பீங்க. நீங்கள் நிற்கிற தைரியத்தை கண்டு நீங்கள் எந்த மனிதர்களை பார்த்து பயப்பட்டீங்களோ அந்த மனிதர்கள் உங்களை கண்டு பயப்படுவாங்கன்னாரு. அதே மாதிரி தான் நடந்துச்சு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி நடந்தது. பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் அடுத்து எழுந்து வீட்டில் இருந்தவங்க வீதியில் ஒரு புதிய பாய்ச்சலோடு நின்னப்போ அவங்களால என்ன செய்ய முடியலை? இவங்களையும் இவங்களுடைய ஊழியங்களையும் தடுத்து நிறுத்தவே முடியலை. அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். பேசுகிற தைரியம் எங்கேருந்து வந்துச்சு இவங்களுக்கு? நமக்கு முன்னால் இப்படி பேசுகிற தைரியம் எங்கேருந்து வந்தது இவங்களுக்கு? நமக்காக பயந்து ஒளிஞ்சு வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருந்த மனுஷங்க தானே இவங்க. இவங்களுக்கு இந்த தைரியம் எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னபடியே தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் அவங்க ஊழியத்தை தொடங்குறாங்க. ஊழியத்தை தொடங்கும் போது எந்த மக்களை பார்த்து, எந்த சமுதாயத்தை பார்த்து அவங்க கதவை பூட்டிகிட்டு இருந்தாங்களோ அது அதே தெருவில், அதே வீதியில் கம்பீரமாக நின்று அப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து உரைச்சப்போ அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. யார் இவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னு. இவங்க பேசுகிற தைரியத்தை அவங்க கண்டுன்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ என்னென்னா, இவங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு பயந்து இருந்தாங்கன்றத அந்த வசனம் சொல்லுது. அந்த அளவுக்கு அவங்க பயந்து போய் இருந்த சீசர்கள் தான். ஆனால் அவங்க பேசின தைரியம் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுது. அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, நீங்களும் என்ன செய்ய வேண்டாம், எதுக்கும் பயப்படாதீங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் பலன். அந்த ஆவியின் பலனோடு தான் நாம் என்ன செய்ய முடியும்னா இங்கே விதைகளை விதைக்க முடியும், தேவ வசனத்தை பேச முடியும். ஆவியானவரின் துணை இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆவியானவர் தான் நமக்கு தைரியத்தை தர்றார், பேசுகிற தைரியத்தை தர்றார், பேசுகிறதுக்கு வசனத்தை தர்றாரு. அவரே பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். அவரே பேசுகிறார். ஏன்னா
தேவ ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார்னு சொன்னார். பார்த்தீங்களா, அவரே பேசுகிறார். அவருடைய ஊழியங்கள் அவர் நடத்தி செல்கிறார். அவர் தான் எல்லாமே. ஆவியின் வரங்களும் அவர் தான், ஆவியின் கனிகளும் அவர் தான், ஆவியின் ஊழியங்களும் அவர் தான். அல்லேலூயா. அன்பானவர்களே, சில நாளைக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொன்ன மாதிரி உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அவங்க வாழ்க்கை சில நாளைக்குள்ளே மாறிச்சு. அன்பானவர்களே, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். அவர் சொன்னபடி நடக்கும் வாழ்க்கையில். அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார்னு தேவதூதன் சொல்கிறார். பார்த்தீங்களா, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில். ஏன்னா தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னால் அது சொன்னது தான். வானம் பூமியும் ஒழிந்தாலும் அவர் வார்த்தை ஒழியாது, அது மாறாது. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அப்படியே நடக்கும். ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்கள் விசுவாச குடும்பத்தாராகிய உங்கள் எல்லோருக்குமே அது சொந்தமானது. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தினார். பார்த்தீங்களா, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு எதிர்பட்டு ஆண்டவர் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவார். கையை உயர்த்தி அவங்கள ஆசீர்வதித்து வாழ்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. அன்பானவர்களே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொன்ன வார்த்தையும் சரி, வாழ்கன்னு சொன்ன வார்த்தையும் சரி, எல்லா வாக்கு தத்தங்களும் அந்த வாழ்கன்னு சொன்னதோட எல்லா வாழ்க்கையும் நமக்கு வந்துருச்சு. எல்லா வாழ்க்கையும், இந்த உலக வாழ்க்கையும் சரி, உன்னதத்தின் பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, நமக்கு இருபுறமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். உள்ளும் புறமும் மேய்ச்சலை அவன் கண்டடைவான். ஆமாம், உள்ளான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், புறம்பான ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், ரெண்டுமே நமக்கு தேவன் சொன்னபடி செய்வார். அவர் சொன்னபடி செய்கிற தேவன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு உத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் சொன்னால் அதை செய்வார். சீசர்கள்ட்ட சொன்னார் ஆண்டவர், உங்கள் வாழ்க்கை சில நாளைக்குள்ளே மாறும். அல்லேலூயா. சில நாளைக்குள்ளே மாறும். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் அன்பானவர்களே. சில நாளைக்குள்ளே இந்த இப்போ இருக்கிற உங்களுடைய சூழ்நிலை சில நாளைக்குள்ளே இருக்காது. இப்போ இருக்கிற உங்களுடைய பலகீனங்கள்லாம் அன்னைக்கு காணாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னபடியே தேவ ஆவியானவர் வந்தார். இவங்களுடைய ஊழியங்கள் தைரியமாக பலத்தோட, ஆமாம், ஒரு சிங்கத்தின் கர்ஜனையாக இவங்க வீதியில் நின்னப்போ அந்த மக்களெல்லாம் இவங்களுடைய ஊழியத்தை பார்த்தும் இவங்களுடைய போதனைகளை பார்த்தும் அந்த மக்களெல்லாம் பயந்துட்டாங்க. இவங்களை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, அப்போ நம்முடைய ஊழியம் பார்த்திங்கன்னா இதான் ஆவியானவரின் ஊழியம். பரிசுத்த ஆவிக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய ஜீவியமே பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறதான வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அன்பானவர்களே, அதை தான் பவுல் சொல்லுவார் பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அந்த கவனிங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஆவியினால் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது மாம்சத்தினால ஜெபிக்கக்கூடாது. மாம்சத்தின் சிந்தனைப்படி சும்மா ஜெபிக்கணும் அப்படின்ட்டு ஜெபிக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? பேசணும். அந்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்யணும்? பேசுறதுக்கு உந்துதலைப்படுத்தும். ஆவியின் ஏவுதல், பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலை கொண்டு, ஆவியானவரின் துணையை கொண்டு, அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஜெபிக்கும் போது தான் அந்த ஜெபமானது மிகுந்த பலனுக்கு எதுவானது. அல்லேலூயா, ஆமென்.
அந்த ஜெபமானது மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. அதான் பவுல் சொன்னார், ஆவியினால் ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் நம்ம அடுத்து பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் அவங்க ஜெபிக்கிறாங்க இல்லையா, ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க. அவங்க ஆவியினால் ஜெபிக்கிறாங்க. தேவ ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியினால் அவங்க ஜெபிக்கும் போது அவங்க கூடி இருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. அவங்க கூடி இருந்த இடம் அசைக்கப்பட்டுச்சு. தேவ ஆவியானவரை கொண்டு ஜெபிப்பது தேவ ஆவியின் பலம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் எந்த அரணையும் நிர்மூலமாக்குகிற அது தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. அது எந்த அரணையும் நிர்மூலமாக்கும். ஏன்னா அது தேவன் தந்த பரிசுத்த ஆவியினால் உள்ள பலன். பரிசுத்த ஆவியினால் வந்த போர் ஆயுதங்கள் தான் எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஆயுதங்களை கொண்டு எந்த அரணையும் நாங்கள் நிர்மூலமாக்குவோம். அல்லேலூயா, ஆமென். அந்த போர் ஆயுதங்கள் தேவ பலம் உள்ளது. எங்களுக்குள்ளே இருக்கிறது தேவ பலம் உள்ள போர் ஆயுதங்கள். அதை கொண்டு எந்த அரணையும் நாங்கள் என்ன செய்வோம், நிர்மூலமாக்கி போடுவோம்னார் அப்போஸ்தலன் பவுல். ஆண்பானவர்களே, அதுதான் நாங்கள் தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் என்ன செய்கிறோம், பலன் அடைகிறோம். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நீங்கள் இந்த நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. தேவ ஆவியானவர் வந்த விட்டு தான் நமக்குள்ள உற்சாகம் வரும், சந்தோஷம் வரும், ஆவியின் பலம் வரும், தைரியம் வரும். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர் செஞ்சார். சொன்னபடி உயிர் தெழுந்தார். சொன்னபடி தேவ ஆவியை பரிசுத்த ஆவியானவரை வருவார், நான் அனுப்புவேன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சில நாள் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. மாதிரி அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய எழுச்சியே வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா அன்பானவர்களே. அதுக்கப்புறம் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க மாதிரியே மக்களால் பார்க்க முடியலை அன்பானவர்களே. அப்போ தேவன் உங்களை பலப்படுத்தக்கூடியவர், அவர் சொன்னதை செய்யக்கூடியவர். அதனால் நீங்கள் நாம் பலகீனமாக இருக்கோமே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. தேவனே என் பலகீனத்தை மாற்றும், தேவ ஆவியை எனக்குள்ள ஊற்றும்னு சொல்லுங்கள். என் பலகீனத்தை மாற்றுங்க, என் தேவனே உம்முடைய தேவ ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் தேவ ஆவியை ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியை தர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள இந்த ஆவியை கொண்டு ஜெபிக்கிற அந்த ஜெபமே உங்கள் வாழ்க்கையில் மாறிடும். தேவ ஆவி இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் அது உயிரற்றது. தேவ ஆவியை பரிசுத்த ஆவியை கொண்டு பரிசுத்த ஆவியின் வழியாய் ஜெபிக்கிற ஜெபம் எந்த அரணையும் அது நிர்மூலமாக்கி போடும் அன்பானவர்களே. ஏன்னா அது ஆவியின் பலம் உள்ளது, மாம்சத்தின் பலம் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு மகிமை. அன்பானவர்களே, அப்போ பாருங்க, ஆவியினால் ஜெபிக்கணும், ஆவியினால் ஆராதனை செய்யணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் அதிகாரம் 3. தேவனுக்கு மகிமை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 3வது வசனம் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. ஆவியினாலே தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்யணும். தேவ ஆவி பரிசுத்த ஆவியின் வழியாக தான் நீங்கள் ஆராதனையை ஏறெடுக்கணும். தேவ ஆவியானவரை கொண்டு தான் இன்றைக்கு ஆராதனை, தேவ ஆவியை கொண்டு தான் இன்றைக்கு ஜெபங்கள். தேவ ஆவியின் வழியாக தான் ஜெபிக்கணும், தேவ ஆவியின் வழியாக தான் தேவனுக்கு ஆராதனை செய்யணும். அல்லேலூயா, ஆமென். தேவ ஆவியின் வழியாக தான், ஆவியினாலே தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்து, ஆவியினால ஆராதனை செய்யுங்க. பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஆவியின் வழியாக ஆராதனை செய்யுங்க. அந்த ஆராதனையில் ஜீவன் இருக்கு, அந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுகிறார், அந்த ஆராதனையில் தேவன் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, பாருங்க, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவியினால ஆராதிக்கணும், பரிசுத்த ஆவியினால தான் உங்களுக்கு சந்தோஷம். பாருங்க, ரோமர் அதிகாரம் 14, ரோமர் அதிகாரம் 14. தேவனுக்கு மகிமை. அதில் பரிசுத்த ஆவியினால தான் உங்களுக்கு
சந்தோஷம் உண்டாயிருக்கு அப்படின்றத பவுல் எழுதியிருப்பார் பாருங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் தேவனுடைய ராஜ்யம். அன்பானவர்களே, இந்த தேவ ராஜ்யம் தேவ ஆவியினால் உங்கள் இருதயத்தில் நிறுவப்படணும். அன்பானவர்களே, இந்த தேவ ராஜ்யம் நிறுவப்பட்டு இந்த ராஜ்யத்தின் வழியாக தான் ஜெபம், இந்த ராஜ்யத்தின் வழியாக தான் தேவ ஆராதனை, இந்த ராஜ்யத்தின் வழியாக தான் நமக்கு பரலோக சந்தோஷத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் அடைகிறோம். அன்பானவர்களே, அடுத்து ஒரு வார்த்தை நாம் நிறைவாக பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் என்ன செய்யணும்? அழிக்கணும். ரோமர் அதிகாரம் 8 வசனம் 13 பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினால தான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். சரீரத்தின் மாம்ச சிந்தனையை கொண்டு என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் அழிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. மாம்ச சிந்தையை அழிக்கணும்னாலும் மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும்னாலும் நம்ம தேவ ஆவியை கொண்டு, தேவ ஆவியின் சிந்தையை கொண்டு தான் அதை நாம் அழிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அப்போ பவுல் சொன்ன மாதிரி தேவ ஆவியை கொண்டு என்ன செய்யணும்னா மாம்சத்தின் கிரிகளை நாம் அழிக்கணும். அன்பானவர்களே, இந்த தேவ ஆவியினால் நாம் ஜெபிக்கணும், தேவ ஆவியினால் ஆராதிக்கணும், தேவ ஆவியினால் சந்தோஷப்படணும். தேவ ஆவியை கொண்டு இந்த மாம்சத்தின் இச்சைகளை, இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சு போடணும். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்கன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொன்னபடி பரிசுத்த ஆவியை ஊற்றினார், சொன்னபடி தேவ ஆராதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த நல்ல செய்தியை இன்ற நாளில் உங்களுடைய இருதயங்களை விதைக்கும்படி தேவன் கிருபை செஞ்சார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடுங்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவரீர் கிருபையும் சத்தியமும் இரக்கமும் உள்ள தயவுள்ள எங்கள் அன்பு தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, நீர் தந்த இந்த ஜீவ விதைகளை இதோ அப்பா இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக விதைத்து இருக்கிறேன். அப்பா, இந்த விதைகள் கேட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் 30, 60, 100மாக பலம்படட்டும் ராஜா. தேவ ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி தேவ ஆவியினாலே ஆராதனை செய்து தேவ ஆவியினாலே சந்தோஷமாக இருந்து தேவ ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழைத்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வார்த்தையின்படியே இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இயேசுவின் நாமத்தினால் பலகீனம் நீங்கி பலன் அடையும்படியாய் ஆசீர்வதிக்கிற ராஜா. சஞ்சலம், தவிப்பு, வேதனை எல்லாம் இந்த நல்ல செய்தியை கேட்ட அனைத்து இருதயங்களிலும் இருந்து நீங்கி போகட்டும். கிறிஸ்து இயேசுவின் சந்தோஷமும் கிறிஸ்து இயேசுவின் சமாதானமும் இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுகை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.